ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் முடி உதிர்வதை எப்படி தடுக்கலான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். முக்கியமாக நிறைய பேர் வந்து டேண்ட்ரஃபில் அவதிப்பட்டுருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரஃப்பாக இருக்குது, சாஃப்டாக இல்லை, எனக்கு ரொம்ப அரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சின்ன சிம்பிள் டிப் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். பாருங்கள். பார்த்திங்கன்னா 1 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தயிர் வந்து உங்களுக்கு ஈரப்பதத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த ஹென்னா பவுடர் வந்து உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். பார்த்திங்கன்னா இதுதான் இந்த நான் யூஸ் பண்ணுற பேக்கெட்டு. ஆக்சுவலி நான் முக்கால்வாசி யூஸ் பண்ணிட்டேன், 1/4 பாகம் தான் மிச்சம் இருக்குது. ஏன்னா எனக்கு இது ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஹேர் வந்து கொட்டாமல் இருக்குது. அதனால் நான் ரொட்டீனாக இதை வந்து நான் மந்த்லி ட்வைஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன். பார்த்திங்கன்னா இதில் இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுற பவுடரில் எல்லாமே இதில் இருக்குது பாருங்கள். நெல்லிக்காய், கரிசலாங்கண்ணி, ஆலோவேரா, அதுக்கப்புறம் வேப்பிலை இலை, செம்பருத்திப்பூ, ஷீக்காய், இந்த மாதிரி நிறைய குணங்கள் வந்து இதிலே எனக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறதுனால நான் இந்த பேக்கெட்டை யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் இந்த பேக்கெட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆன்லைனில் கூட உங்களுக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். ஸோ இப்போது இது கூட பார்த்திங்கன்னா டீ டிகாஷன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒயிட் எக் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ப்ளஸ் உங்களுக்கு ஹேர் கண்டிஷ்னராகவும் இருக்கும். 1/2 கப் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு டேண்ட்ரஃப் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட போயிடும். ஸோ அதுக்காக இந்த லெமன் ஜூஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபங்கஸ், பாக்டீரியா இப்படி இருந்தால் கூட அது போயிடும். இந்த டீ டிகாஷன் வந்து உங்களுடைய ஹேர் கலரை வந்து நல்ல ரிச் லுக்காக, நல்லா ஷைனிங்காகவும், இதுக்கு நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற டீ பவுடர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரீன் டீ பவுடர் இருந்தால் கூட அதையும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணலாம். இந்த டீ டிகாஷனுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சாலே உங்களுக்கு டீ டிகாஷன் கிடச்சிரும். ஓகே, இது எல்லாத்தையும் வச்சு நம்ம எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி ஹென்னா பவுடரில் இந்த 1 கப் தயிரை வந்து ஆட் பண்ணிவிடுங்க. இந்த தயிர் வந்து உங்களுக்கு நல்லா மாய்ஸ்சரைசர் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் வந்து நல்லா கண்டிஷ்னராகவும் இது உதவும். அதுக்கு இந்த தயிரை நம்ம ஆட் பண்ணுறோம். இது கூடவே லெமன் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஹேருக்கு வந்து கலர் போடுறவங்களா இருந்தீங்கன்னா, ஸோ அது ரொம்ப டேமேஜ் ஆகி ஒரு மாதிரி டல் லுக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து இந்த லெமன் ஆட் பண்ணும்போது அதோடைய பிரேக்கேஜ் ஏதாவது இருந்தால் கூட அது சரி பண்ணிடும். இதை வந்து இப்போது இந்த போல் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது கூட வந்து நம்ம ஒயிட் எக் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஒயிட் எக் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், ப்ளஸ் சில்கியாகவும் இருக்கும், ஷைனிங்காகவும் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த ஒயிட் எக் வந்து ஆட் பண்ணுறோம். இப்போது இது கூட வந்து 1 கப் டீ டிகாஷன் வந்து இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா இதை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த டீ டிகாஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்குன்னு சொன்ன மாதிரி உங்கள் ஹேருக்கு வந்து நல்ல டெக்ஸ்டர் வந்து மாறிடும். அது மட்டும் இல்லாமல் நல்லா கிளென்ஸ் பண்ண உங்கள் ஸ்கேல்பில் ஏதாவது ஃபங்கஸ் இந்த போல் ஏதாவது இருந்தால் இதுவும் நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சரியாக பேஸ்ட்டு உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி இது போல் நல்லா ரொம்ப வாட்டராகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் லெவலுக்கு, அதாவது அப்ளை பண்ணுற அளவுக்கு பேஸ்ட் வந்து இது போல் மிக்ஸ் பண்ணி ஒரு ஜஸ்ட் 2 ஹவர்ஸ் வரையிலும் இதை நல்லா ஊறணும். ஸோ ஊறினா தான் நம்ம இதில் ஆட் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இப்போது 2 ஹவர் கழித்து இது போல் சின்ன ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு. இப்போது பார்த்திங்கன்னா இந்த ஹேர் வந்து ரொம்ப டல்லாகவும் ஒரு மாதிரி ரஃப்பாகவும் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஹேருக்கு வந்து இந்த ஹென்னா பேஸ்ட் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ முதல்ல வந்து நீங்கள் எப்போவுமே அப்ளை பண்ணுறப்போ பார்ட்டிஷன் பண்ணி நல்லா ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸ்கேல்ப்புக்கு அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்கள் மைண்டு ரிலாக்ஸேஷனாக இருக்கும், ப்ளஸ் அப்படியே வந்து தூக்கம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அது நல்லா ஒர்க் ஆகும். அதுவும் யாராவது பூசுகிற மாதிரி இருந்தால் இன்னும் சொல்லவா வேணும், நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ
முடிஞ்சால் யாராவது இருந்தால் அவங்க ஹெல்ப் மூலயமா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஹேர் மாஸ்க் வந்து டோட்டலாக எல்லா பக்கமும் லேயராக எடுத்து இது போல் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் டு பாட்டம் வரையிலும் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ ரஃப்பாக இருக்கிற இடத்துலையும் முக்கியமாக அப்ளை பண்ணிவிடுங்க. இந்த ஹேர் மாஸ்க் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வரையிலும் அப்படியே இருக்க விட்டுடுங்க. இந்த மெத்தடில் ஹேர் ஃபால்ன்றது ஸ்டாப் ஆகிட்டு ஹேர் க்ரோத்ன்றது ஸ்டார்ட் ஆகும். நான் இது போல் வந்து மந்த்லி ட்வைஸ் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் தெரியுன்றதுனால தான் நான் இதை வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். பட் இது 100% வந்து பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்குங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரிசல்ட் நீங்களே உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் ஃபீலிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய ஹேருக்கு வந்து நல்ல புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இப்போது இதை ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஹேர் வந்து எவ்வளவு சில்கியாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது. ப்ளஸ் ரஃப்பாக இருந்தது இதுக்கு முன்னால், இப்போ ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இதுக்கு முன்னால் டல்லாக இருந்துச்சு, இப்போ எந்த அளவுக்கு பிளாக்காக ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.